அமெரிக்காவில் நாட்டிய பேரொழி பத்மினி அவர்களுடைய வீட்டுக்கு போயிருந்தேன். பரதநாட்டியத்தில் வல்லவரவங்க. வஞ்சிக்கோட்டை வாலிபனில் ஒரு டான்ஸ் கூட இருக்கும். 2 பேரும் டான்ஸர், வைஜெயந்தி மேளாவும் பத்மினி ஆடுறது. தில்லானா மோனாம்பாலில் ஆடுவாங்க. அவங்க வீட்டில் நான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கப்போ அவங்க என்கிட்ட கேட்டாங்க, நான் நடித்த படத்தில் உங்களுக்கு பிடிச்ச படம் எது? நான் உடனே தில்லானா மோனாம்பால் அப்படின்னு ஏன்னு கேட்டாங்க. அதை நான் சொன்னேன் வரிசையாக, நீங்கள் அதில் அருமையாக ஆடுவீங்க, அதோடு மட்டும் இல்லை அந்த காதலனை பார்த்த போது நீங்கள் அந்த குறிப்பு காட்டுறது ரொம்ப அருமையாக இருக்கும். உதாரணமாக நாதஸ்வரம் வாசிச்சுட்டு இருப்பார் சிவாஜி, அவர் பேர் சண்முக சுந்தரம், சிக்கல் அவர் ஊர், சிக்கல் சண்முக சுந்தரம். நாதஸ்வரம் வாசிச்சுட்டு இருப்பார், திடீர்னு டொம்முன்னு வெடி போட்டுருவாங்க. கொஞ்ச நேரம் பார்ப்பாரு, அப்படின்னு பாட்டிட்டு போயிடுவார். இப்போ இவங்க கொஞ்ச நேரம் உட்காருங்க, நான் ஆடுறதை பார்த்துட்டு போங்க, இந்த வேட்டு சத்தத்துக்கா போய் ஆடு போ அப்படிம்பாரு. ஏன் ஆடக்கூடாது? அலைகளின் ஆர்ப்பரிக்கும் ஓசைக்கும் ஆடலாம், நீர்வீழ்ச்சியினுடைய ஓசைக்கும் ஆடலாம், ஆடு ஆடு அப்படின்னு போயிடுவார் சிவாஜி. போனவர் எல்லாரும் பாட்டு ஆரம்பிச்சோன்னு உட்காருவாங்க. இவர் ஒளிஞ்சு நின்று பார்ப்பாரு. இவர் ஒளிஞ்சு நின்று பார்க்கிறாருங்கிறத இந்த அம்மா பார்த்துருவாங்க, பத்மினி. இவங்க பார்த்துட்டாங்கிறத அவர் பார்த்துருவாரு. அந்த 2 பேரும் பார்த்துட்டாங்கிற விஷயத்த நம்ம எல்லாரும் பார்த்துருவோம். ஆனா அந்த படத்துல இருக்கவனுக்கு எவனுக்கு தெரியாது. இதான் சினிமா. இப்ப பாட்டு ஆரம்பிக்கும். மறைந்திருந்தே பார்க்கும் மர்மம் என்ன, அழகர் மலை அழகா இந்த சிலை அழகா என்று மறைந்திருந்தே பார்க்கும் மர்மம் என்ன. இந்த பாட்டுக்கு நடுவில் ஒரு ட்விஸ்ட் வைப்பாருங்க கண்ணதாசன். எப்படி தெரியுமா? அந்த காலத்துல இன்னொருக்க சொல்றேன், அந்த காலத்துல இன்னொருக்க கூட சொல்றேன், அந்த காலத்துல கணவன் பேரை சொல்ல மாட்டாங்க. இப்ப வேற வழி இல்லை. இப்ப கிராமத்துல எல்லாம் சென்சஸ் அதிகாரிகள் போய் பேரை கேட்கறதுக்குள்ள உயிரே போயிடும். புருஷன் பேர் என்னன்னா, அந்த கூறுகட்டவன் பேரை எப்படி சொல்லுவேன்? அதுக்கு புருஷன் பேரையே சொல்லியிருக்கலாம். இப்ப கணவன் பேரை காதலன் பேரை சொல்லணும்னு ஆசை இருக்குமா? ஆனா சொல்லக்கூடாதுங்கிறது வழக்கம். யாருக்கும் தெரியாம சொல்றதுக்காக இவங்க முயற்சி பண்ணுவாங்க. எப்படி தெரியுமா? எங்கிருந்தாலும் உன்னை நான் அறிவேன், உன்னை என்னை அல்லால் வேறு யார் அறிவார், பாவை என் பதம் காண நாணமோ, உந்தன் பாட்டுக்கு நான் ஆட வேண்டாமோ, மாலவா வேலவா மாயவா சண்முகா. அதான் ஒரு பேரு. சண்முகான்னு சொன்ன சிவாஜியை காட்டுவாங்க, சின்ன கோவம் வரும், பேரா சொல்ற அப்படிங்கிற மாதிரி. எனையாளும் சண்முகா அப்படின்னு கும்பிடுவாங்க. கீழே பத்மினி அம்மா கண்ணீர் விடுவாங்க, பிள்ளை முருகனை கும்பிடுறாக்குன்னு சொல்லி. முருகன் தூணுக்கு பின்னாடி இருக்காரு. இப்ப நான் அந்த பாட்டை பார்த்துக்கிட்டு இருக்கப்ப சொல்றேன், இந்த பாட்டுக்கு நடுவில் கண்ணதாசன் அந்த சண்முகான்னு வர்ற மாதிரி எழுதியிருக்காரு. பாட்டு எவ்வளவு நல்லா இருக்கு. அதுக்கு அவர் சொல்றாரு, இந்த ராகம் என்ன தெரியுமா? சண்முக பிரியா ராகம்ங்கிறாரு. அவர் இசையை ரசிக்கிறாரு, நான் பொருளை ரசிக்கிறேன். பரதம் தெரிஞ்சவங்க அந்த நாட்டிய முத்திரையை ரசிப்பாங்க. அப்ப கண்ணதாசன் எழுத, கே மாதவன் இசையமைக்க, சுசிலா பாட, பத்மினி ஆட, ஏபி நாராஜன் டைரக்ட் பண்ண, சிவாஜி பார்க்க, 60 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம் இன்னைக்கு நான் சொல்றப்ப நம்ம கண் முன்னாடி ஓடுதுன்னு சொன்னா, கலைகளை கற்றுக்கொண்டால் நாம் எப்போதும் எல்லாவற்றிலும் உயர்ந்து விளங்கலாம்.